சம்பந்தமான டியூட்டோரியல்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டியூட்டோரியலில் வந்து நாங்கள் என்ன மாதிரி அலைன்மெண்ட் செட் பண்ணுறேன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன மாதிரி ஒரு டெம்ப்ளேட் பேராகிராஃப் வந்து எடுக்கிறேன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஒரு டெம்ப்ளேட் ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த ஃபார்முலா டைப் பண்ணுங்கள். ஈக்குவல் ரண்ட் bracket ஓப்பன் உங்களுக்கு எத்தனை பேராகிராஃப் வேணுமோ அத்தனை கவுண்ட். இப்போ என்ன 3 பேராகிராஃப் வேணும்னு சொன்னால் 3 கமா ஒரு பேராகிராஃபில் எத்தனை சென்டென்ஸ் வேணுமென்னு நெக்ஸ்ட்டாக டைப் பண்ணுங்கள். 4 சென்டென்ஸ்ன்னு சொன்னால் 4 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வரும் வித் 3 பேராகிராஃப்ஸ் அண்ட் ஒவ்வொன்றுக்கையும் வந்து 4 சென்டென்சஸ் வரும். ஸோ இதில் பார்த்தோம்னு சொன்னால் என்ன மாதிரி பேராகிராஃப்ட அலைன்மெண்ட் செட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். அலைன்மெண்ட்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் அந்த டெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரி அலைன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லித்தான் வந்து இதில் இருக்குது. ஓகே, ஸோ அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னு லெஃப்ட் அலைன்மெண்ட், மற்ற வந்து ரைட் அலைன்மெண்ட், அடுத்தது வந்து சென்டர், அடுத்தது வந்து ஜஸ்டிஃபை. ஸோ இதை ஒவ்வொன்றையும் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஸோ லெஃப்ட் அலைன்மெண்ட்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து ஒரே நேருக்கு லெஃப்ட் சைடு இருக்குமென்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இது இப்போ இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிற வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே நேராக இருக்கும். இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து ஒரே நேராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் ரைட் அலைன்மெண்ட். ஸோ ரைட் அலைன்மெண்ட், ஸோ இப்போ நீங்கள் அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் அலைன்மெண்ட்ன்ற இது இங்கே இதுலேயே ஐக்கன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் சைடு வந்து ஒரே நேருக்கு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்தது பார்ப்போம் சென்டர். சென்டர்ன்னு சொன்னால் இப்போ நார்மலாக ஹெட்டிங்ஸில் இருந்து இப்போ ஏதாவது டேபிள் போடணும்னு சொன்னால் சென்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து சென்டரை டைப் பண்ணிவிட்டு சென்டரை கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றும் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இது வந்து சென்டரில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் டைப் பண்ணுறீங்கன்னு சொன்னால் லெஃப்ட் சைடில் இருந்து வரும். அதே மாதிரி ரைட் சைடுன்னு சொன்னால் ரைட் சைடில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடுத்த அலைன்மெண்ட் பார்ப்போம் ஜஸ்டிஃபை. ஜஸ்டிஃபைன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் இது ரெண்டு சைடுமே வந்து ஒரே நேருக்கு வரும். ஓகே, ஸோ கிளிக் ஆன் திஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுமே ஒரே நேருக்கு வருது. நீங்கள் ஒரு ரிப்போர்ட் செய்யணும் இல்லை ஒரு புக் ஒன்று செய்யணும்னு சொன்னால் நார்மலாக வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் நாங்கள் வந்து ஜஸ்டிஃபைல தான் விடுவோம். ஓகே, ஸோ இந்த இதில் இப்போ நாங்கள் சென்டர் அலைன்மெண்ட் எப்போ யூஸ் பண்ண வேண்டாம். மோஸ்ட்லி நாங்கள் ஏதாவது ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் வந்து சென்டர் அலைன்மெண்ட் வந்து கொடுப்போம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் அலைன்மெண்ட் மோஸ்ட்லி என்னது கொடுப்போம்னு சொன்னால் இப்போ இங்கே ஏதாவது ஒரு சிவி தானே போகிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் சைடில் கொடுத்து ஏதாவது டீட்டெயில்ஸ் போடும். ஸோ அந்த இதுக்கு வந்து நாங்கள் வந்து ரைட் அலைன்மெண்ட் அண்ட் லெஃப்ட் அலைன்மெண்ட் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணி இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, see you in next meeting. Okay, thank you, bye.